கதம்பம் சேனலில் மீண்டும் ஒரு பதிவோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்குற தெரிந்த புராணம் தெரியாத கதை வரிசையில் ஆபத்தில் உதவாதவன் ஆபத் பாந்தவனா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் குழந்தை பருவம் முதலே அவருக்கு பணிவிடைகள் செய்து தேரோட்டி பல்வேறு சேவைகள் புரிந்தவர் உத்தவர் என்பவர். தன்னலம் இல்லாமல் கண்ணனுக்கு சேவை செய்த உத்தவர் தன் வாழ்நாளில் கண்ணனிடம் தனக்கென நன்மைகளையோ வரங்களையோ கேட்டு பெற்றதில்லை. துவாபரா யுகத்தில் தன் அவதார பணியை முடித்துவிட்ட நிலையில் ஸ்ரீ கிருஷ்ணன் ஒரு நாள் உத்தவரிடம், உத்தவரே, இந்த அவதாரத்தில் பலர் என்னிடம் பல வரங்களும் நன்மைகளும் பெற்றிருக்கின்றனர். ஆனால் நீங்கள் எதுவுமே என்னிடம் கேட்டதில்லை. என் அவதார பணி முடியும் நேரம் வந்துவிட்டது. ஏதாவது கேளுங்கள், தருகிறேன். உங்களுக்கும் ஏதாவது நன்மைகள் செய்துவிட்டுத்தான் என் அவதார பணியை முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என ஸ்ரீ கிருஷ்ணன் கூறினான். தனக்கென எந்த பொருளையும் விரும்பி கேட்க தெரியாதவர் உத்தவர். ஆனால் கேள்விகள் கேட்க தெரிந்தவர் அவர். சிறு வயது முதலே கண்ணனின் செயல்களை கவனித்து வந்த உத்தவருக்கு பல சந்தேகங்கள் மனதில் இருந்தன. சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமாக இருந்த கண்ணனின் லீலைகள் அவருக்கு புதிராக இருந்தது. அவற்றிற்கான காரண காரியங்களை தெரிந்து கொள்ள உத்தவரின் மனம் விரும்பியது. பெருமானே, நீ வாழச் சொன்ன வழிவேறு, நீ வாழ்ந்து காட்டிய வழிவேறு. ராஜசூயத்தில் தொடங்கி குருஷேத்திரத்திலே முடித்து வைத்து நீ ஒரு நாடகம் நடத்தினாயே, மகாபாரத நாடகம். அதில் நீ ஏற்ற பாத்திரத்தில் நீ புரிந்த செயல்களில் எனக்கு புரியாத உண்மைகள் பல உண்டு. அவற்றிற்கெல்லாம் காரணங்களை கேட்டு தெரிந்து கொள்ள நெடுநாளாக ஆவலாக இருக்கிறேன். நிறைவேற்றுவாயா என்றார் உத்தவர். உத்தவரே, அன்று குருசேத்திர போரில் அர்ச்சுனனுக்காக நான் சொன்னது பகவத்கீதை. இன்று உங்கள் கேள்விகளுக்கு நான் தரும் பதில்கள் உத்தவ கீதை. அதற்காகவே தான் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்தேன். தயங்காமல் கேளுங்கள் என்றான் பரந்தாமன். கண்ணா, முதலில் எனக்கு விளக்கம் வேண்டும். உண்மையான நண்பன் யார்? அவன் கடமை என்ன என்று கேட்டான். ஆடை அவிழும்போது அதை பிடிக்க வரும் கைபோல நண்பனுக்கு ஏற்படும் துயரத்தை தீர்க்க உடனே அழைப்பில்லாமலேயே வந்து உதவி செய்தவன்தான் உற்ற நண்பன் என்று பதிலளித்தான் கண்ணன். கிருஷ்ணா, சொந்த சகோதரர்களின் சொத்துக்களை அபகரிக்க பாண்டவர்களை ஹஸ்தினாபுரம் அழைத்து விருந்து தந்து பின் விளையாட்டாக தருமனை சூதுக்கு அழைத்தான் துரியோதனன். ராஜ தர்மத்தை உத்தேசித்து தர்மனும் ஒத்துக்கொண்டான். நீ பாண்டவர்களின் உற்ற நண்பன். உன்னை அவர்கள் ஆபத் பாந்தவன் என்று பரிபூர்ணமாக நம்பினார்கள். நீயோ நடப்பதை மட்டுமல்ல, நடக்கப் போவதையும் நன்கறிந்த ஞானி. உற்ற நண்பனுக்கு நீ அளித்த விளக்கத்தின்படி தீமைகள் அங்கு நிகழ்வதை முன்னதாகவே தடுக்க அங்கே சென்று தர்மா வேண்டாம என்று ஒருமித்து சூதாட்டம் நமக்கு வேண்டாம் என எடுத்து கூறி தடுத்திருக்கலாம் அல்லவா? அதைத்தான் நீ செய்யவில்லை. போகட்டும். விளையாட ஆரம்பித்தான் தர்மன். அதிர்ஷ்டத்தையாவது அவன் பக்கம் திருப்பி வஞ்சகர்களுக்கு நீதி புகட்டியிருக்கலாம் அல்லவா? அதையும் நீ செய்யவில்லை. தருமன் செல்வங்களை இழந்தான், நாட்டை இழந்தான், தன்னையும் இழந்தான். போகட்டும். சூதாடியதற்கு தண்டனையாக அவனை அதோடு விட்டிருக்கலாம். தருமன் தம்பியர்களை பணயம் வைத்து ஆடும்போதாவது நீ சபைக்குள் நுழைந்து உடன் பிறந்தவர்களை பணய பொருளாக வைப்பது தவறு என்று வாதிட்டு ஆட்டத்தை திசை திருப்பி இருக்கலாம் அல்லவா? அதனால் தருமனின் தம்பிகளையாவது அடிமையாகாமல் காப்பாற்றி இருக்கலாமே. அதையும் நீ செய்யவில்லை. அபலைப்பெண், ஒரு பாவமும் அறியாதவள் திரௌபதி, உனக்கு சகோதரி. அவளை வைத்து சூதாடினான் தர்மன். உங்கள் ஐவருக்கும் மனைவி திரௌபதி. அவள் அதிர்ஷ்டம் மிக்கவள். அவளை பணயம் வைத்து ஆடி இழந்தது அனைத்தையும் திருப்பி தருகிறேன் என்று சவால் விட்டான் துரியோதனன். நீ வழியே சென்று உதவி புரிய உனக்கே ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்தாள் அவள். அப்போதாவது உன் தெய்வீக சக்தியால் அந்த பொய்யான பகடை காய்களை தருமனுக்கு சாதகமாக விழச் செய்திருக்கலாம் அல்லவா? அதையும் நீ செய்யவில்லை. மாறாக திரௌபதி தோற்று அடிமையாக்கி அவைக்கு இழுத்து அவன் துயிலை உரித்து மான பரிபோகும் நிலை ஏற்பட்ட போது சென்று துயில் தந்தேன், திரௌபதி மானம் காத்தேன் என்று மார்தட்டி கொண்டாய். மாற்றான் ஒருவன் குலமகள்
ஒருவனை சிகையை பிடித்து இழுத்து வந்து சூதா சபையிலே அவன் ஆடையில் கை வைத்த பிறகு எஞ்சிய மானம் என்ன இருக்கிறது? எதனை நீ காத்ததாக பெருமைப்படுகிறாய்? ஆபத்தில் உதவுபவன் அல்லவா ஆபத் பாந்தவன்? இந்த நிலையில் உதவாத நீயா ஆபத் பாந்தவன்? நீ செய்தது தர்மமா நியாயமா என்று உணர்ச்சி பொங்க கண்ணீர் மல்க கேட்டார் உத்தவர். இது உத்தவரின் உள்ள குமுறல் மட்டுமன்று, நாம் அனைவருமே மகாபாரதம் படித்துவிட்டு கேட்கின்ற கேள்விகள்தான் இவை. நமக்காக இவற்றை அன்று கண்ணனிடம் கேட்டிருக்கிறார் உத்தவர். பகவான் சிரித்தார். உத்தவரே, நன்றாக கேட்டீர். பதில் கூறுகிறேன். விவேகமுள்ளவன்தான் ஜெயிக்க வேண்டுமென்பது உலக தர்ம நீயதி. துரியோதனனுக்கு இருந்த விவேகம் தருமனுக்கு இல்லை. அதனால் தருமன் தோற்றான். விவேகமுள்ள துரியோதனன் ஜெயித்தான் என்றான் கண்ணன். உத்தவர் ஏதும் புரியாது திகைத்த போது கண்ணன் தொடர்ந்தான். துரியோதனுக்கு சூதாட தெரியாது. ஆனால் பணயம் வைக்க அவனிடம் பணமும் ஏராளமான ஆஸ்தியும் இருந்தது. பணயம்தான் வைக்கிறேன், என் மாமா சகுனி பகடையை உருட்டி சூதாடுவார் என்றார் துரியோதனன். அது விவேகம். தருமனும் அதுபோலவே விவேகத்துடன் நானும் பணயம் வைக்கிறேன், ஆனால் என் சார்பில் என் மைத்துனன் ஸ்ரீ கிருஷ்ணன் பகடைக்காயை உருட்டுவான் அல்லது எண்ணிக்கையை கேட்பான் என்று சொல்லியிருக்கலாமே. சகுனியும் நானும் சூதாடியிருந்தால் யார் ஜெயித்திருப்பார்கள்? நாம் கேட்கும் எண்ணிக்கைகளை சகுனியால் பகடைக்காய்களில் போடத்தான் முடியுமா? அல்லது அவன் கேட்கும் எண்ணிக்கைகளை என்னால் தான் போட முடியாதா? போகட்டும், தருமன் என்னை ஆட்டத்தில் சேர்த்து கொள்ள மறந்துவிட்டான் என்பதையாவது மன்னித்து விடலாம். ஆனால் அவன் விவேகமில்லாமல் மற்றொரு மாபெரும் தவறையும் செய்தான். ஐயோ, விதிவசத்தால் சூதாட ஒத்துக்கொண்டேனே. ஆனால் இந்த செயல் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு மட்டும் தெரியக்கூடாது. கடவுளே, அவன் மட்டும் இந்த சூதாட்ட மண்டபத்துக்கு வராமல் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். என்னை மண்டபத்திற்குள் வர முடியாமல் கட்டி போட்டுவிட்டான். நான் அங்கு வரக்கூடாதென என்னிடமே வேண்டிக் கொண்டான். யாராவது தன் பிரார்த்தனையால் என்னை கூப்பிட மாட்டார்களா என்று மண்டபத்துக்கு வெளியில் காத்து கொண்டு நின்றேன். பீமனையும் அர்ஜுனனையும் நகுல சகாதேவர்களையும் வைத்து இழந்த போதும் அவர்களும் துரியோதனை திட்டிக் கொண்டும் தங்கள் கதியை எண்ணி நொந்து கொண்டிருந்தார்களே தவிர என்னை கூப்பிட மறந்துவிட்டார்களே. அண்ணன் ஆணையை நிறைவேற்ற துச்சாதனன் சென்று திரௌபதியின் சிகையை பிடித்த போது கூட அவள் என்னை கூப்பிட்டாளா? அப்படி கூப்பிட்டிருந்தால் தருமன் எனக்கிட்ட விளக்கை உடை தெரிந்துவிட்டு ஓடிச் சென்று உடனே உதவி செய்திருப்பேனே. ஆனால் அவளும் தன் பலத்தையே நம்பி சபையில் வந்து வாதங்கள் செய்து கொண்டிருந்தாலே ஒழிய என்னை கூப்பிடவில்லையே. எப்பொழுதாவது கூப்பிட மாட்டாளா? யாராவது கூப்பிட மாட்டார்களா என்று காத்து கொண்டிருந்தேன். துச்சாதனன் துயிலை உரிய ஆரம்பித்தான். நல்ல வேளை, அப்போதும் தன் பலத்தால் போராடாமல் ஹரி ஹரி அபயம், கிருஷ்ணா அபயம் என்று குரல் கொடுத்தாள் பாஞ்சாலி. நான் அவளுடைய மானத்தை காப்பாற்ற அப்போதுதான் சந்தர்ப்பம் கிடைத்தது. அழைத்ததும் சென்றேன். அப்போது திரௌபதிக்கு தேவைப்பட்டது அவள் மானம் காக்கும் ஆடை. துச்சாதனன் இழுத்து இழுத்து கைவலித்து மயங்கி விழும் வரை திரௌபதியின் நீண்ட மேலாடை அவளை சுற்றி அரணாக நின்று அவள் மானத்தை காக்க வழி செய்தேன். இச்சம்பவத்தில் என் மீது என்ன தவறு என்று பதிலளித்தான் கண்ணன். அருமையான விளக்கம் கண்ணா, நான் அசந்து விட்டேன். ஆனால் ஏமாறவில்லை. மீண்டும் கேள்வி ஒன்று கேட்கலாமா என்றார் உத்தவர். கேள் என்றான் கண்ணன். அப்படியானால் நீ கூப்பிட்டால்தான் வருவாயா? நீயாக நீதியை நிலைநாட்ட ஆபத்துக்களில் உன் அடியவர்களுக்கு உதவ வரமாட்டாயா? புன்னகை பூத்தான் கண்ணன். உத்தவா, மனித வாழ்க்கை அவரவர் கர்ம வினைப்படி அமைகிறது. நான் அதை நடத்துவதும் இல்லை, குறுக்கிடுவதும் இல்லை. நான் வெறும் சாட்சி பூதம். நடப்பவையெல்லாம் அருகில் நின்று பார்த்து கொண்டு நிற்பவன்தான். அதுதான் தெய்வ தர்மம் என்றான். நன்றாயிருக்கிறது கிருஷ்ணா. அப்படியானால் நீ அருகில் நின்று நாங்கள் செய்யும் தீமைகளையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பாய். நாங்கள் தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து பாவங்களை குவித்து துன்பங்களை அனுபவித்து கொண்டே இருப்போம். அப்படித்தானே என்றார் உத்தவர். உத்தவரே, நான் சொன்ன வாசகங்களின் உட்பொருளை நன்றாக உணர்ந்து பாருங்கள். நான் சாட்சி பூதமாக அருகில் நிற்பதை நீங்கள் உணரும்போது
உங்களால் தவறுகளையோ தீவினைகளையோ நிச்சயமாக செய்ய முடியாது. அதை நீங்கள் மறந்துவிடும்போது தான் எனக்கு தெரியாமல் செயல்களை செய்துவிடலாம் என்று எண்ணுகிறீர்கள். இத்தகைய சம்பவங்கள் அப்போதுதான் நிகழ்ந்து விடுகின்றன. எனக்கு தெரியாமல் சூதாடலாம் என்று தர்மன் நினைத்தானே, அதுதான் அவனது அஞ்ஞானம். நான் சாட்சி பூதமாக எப்போதும் எல்லோருடனும் இருப்பவன் என்பதை தர்மன் உணர்ந்திருந்தால் இந்த சூதாட்ட நிகழ்ச்சி வேறு விதமாக முடிந்திருக்குமல்லவா என்றான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். உத்தவர் வாயடைத்து பக்தி பரவசத்தில் ஆழ்ந்தார். ஆகா, எத்தனை ஆழமான தத்துவம், எத்தனை உயர்ந்த சத்தியம்! பகவானை பூஜிப்பதும் பிரார்த்தனை செய்வதும் அவனை உதவிக்கு அழைக்கும் ஒரு உணர்வுதானே. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்ற நம்பிக்கை வரும்போது அவன் சாட்சி பூதமாக அருகில் நிற்பதை எப்படி உணராமல் இருக்க முடியும்? அதனை மறந்துவிட்டு எப்படி செயலாற்ற முடியும்? பகவானின் அருளன்றி ஒரு அணுவும் அசையாது என நாம் உணர்ந்தால் இன்ப துன்பங்கள் எல்லாம் அவன் செயல் என நினைத்து வாழ்வை வெல்லலாம். நன்றி. மீண்டும் ஒரு தெரிந்த புராணம் தெரியாத கதையோடு உங்கள் கதம்பம் சேனலுக்கு மீண்டும் வரவேற்பதை பெருமகிழ்வு அடைகிறேன். நன்றி. மீண்டும் ஒரு தெரியாத புராண கதையோடு சந்திப்போம்.